எனக்கும் தலைவர் வைகோ அவர்களுக்கும் கருத்து வேறுபாடு என்பது துரையால் உருவாக்கப்பட்டது. துரை வந்ததற்கு பின்னால் தான் இந்த கருத்து மோதலை உருவாக்கியவர். குறைந்தபட்சம் நாகரிகம் பண்பாடு தெரியாத துரையிடம் இணைந்து பணியாற்ற முடியாத சூழல் இருந்த போதும் நான் தலைவர் வைகோ அவர்களுக்காக பொறுத்துக் கொண்டு நான் கடந்து வந்தேன். புறங்கையை எனக்கு கை கொடுத்தார். இந்த கை தான் என்கிட்ட கொடுத்து பிடிக்க வச்சார். மனசெல்லாம் சேர்ந்திருக்கு, கை சேர்ந்து மனசே இதயங்களை சேர்த்திருக்கும் போது கை சோறுன்னு அவசியமே கிடையாது. பிரதமரிடம் முந்திரிக்கொட்டை போன்று நீங்கள் போய் ஓடி சென்றதற்கான காரணங்கள் நீங்கள் பாஜகவுடன் நெருக்கத்தை காட்டிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று ஊடகமும் அரசியல் அரங்கும் சொல்லுவதை உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கின்றீர்கள். என் மீது ஒரு அபாண்டமான துரோகப்பழியை மல்லை சத்யா எனக்கு துரோகம் செய்தார் என்று சொல்வதற்கான அந்த மனச்சான்று எங்கே இருந்து வந்தது? இதயத்தை கீழே இறக்கி வைத்து விட்டுதான் இது போன்ற ஒரு அபாண்டமான பழிச்சொல்லை நீங்கள் சொல்லியிருக்கின்றீர்கள். கட்சிகளுடன் கட்டுப்பாட்டில் இல்லை என்பதன் மூலமாக தெரிகிறது. உங்களுக்கு திமுக கூட்டணியில் இருக்க வேண்டும் என்று விருப்பம் இருக்கலாம், ஆனால் துரைக்கு மத்திய அமைச்சராக வேண்டும் என்ற விருப்பம் இருக்கின்ற காரணத்தினால்தான் கடிதத்தில் கையெழுத்து பெற்றிருக்கிறார் என்பது வெட்கக்கேடு, வேதனைக்குரிய ஒன்று. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏற்பட்டிருக்கின்ற நிலைமைகளுக்கு நான் காரணம் அல்ல. நாடாளுமன்ற உறுப்பினர் முதன்மைச் செயலாளர் துரை அவர்கள் நாட்டின் பிரதமரை சந்தித்து கோரிக்கை வைத்திருக்கிறார். 68 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்து போட்டதாக சொல்லியிருக்கிறார். ஏன் பாஜகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினரிடம் அந்த கையெழுத்து பெற்றீர்கள் என்ற கேள்விக்கு துரை விடையளிக்க வேண்டும். நீங்கள் பாஜகவுடைய ஸ்லீப்பர் செல்லாக திராவிட இயக்கத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிறீர்கள் என்பதை மீண்டும் மீண்டும் நீங்கள் நிரூபித்துக் கொண்டு வருகின்றீர்கள். பிரதமரிடம் முந்திரிக்கொட்டை போன்று நீங்கள் போய் ஓடி சென்றதற்கான காரணங்கள் நீங்கள் பாஜகவுடன் நெருக்கத்தை காட்டிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று ஊடகமும் அரசியல் அரங்கும் சொல்லுவதை உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கின்றீர்கள். நிச்சயமாக தலைவருடைய கட்டுப்பாட்டில் இருக்குமேனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் நீக்குவதற்கான அதிகாரம் யார் கொடுத்தது? என் மீது ஒரு அபாண்டமான துரோகப்பழியை மல்லை சத்யா எனக்கு துரோகம் செய்தார் என்று சொல்வதற்கான அந்த மனச்சான்று எங்கே இருந்து வந்தது? இதயத்தை கீழே இறக்கி வைத்து விட்டுதான் இது போன்ற ஒரு அபாண்டமான பழிச்சொல்லை நீங்கள் சொல்லியிருக்கின்றீர்கள். கட்சிகளுடன் கட்டுப்பாட்டில் இல்லை என்பதன் மூலமாக தெரிகிறது. உங்களுக்கு திமுக கூட்டணியில் இருக்க வேண்டும் என்று விருப்பம் இருக்கலாம், ஆனால் துரைக்கு மத்திய அமைச்சராக வேண்டும் என்ற விருப்பம் இருக்கின்ற காரணத்தினால்தான் பாஜகவுடன் இந்த நெருக்கத்தை அவரிடம் அந்த கடிதத்தில் கையெழுத்து பெற்றிருக்கிறார் என்பது வெட்கக்கேடு, வேதனைக்குரிய ஒன்று. இது தமிழக மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இன்ற வரையிலும் அதிமுக துணை பொதுச் செயலாளர் அதிகாரப்பூர்வமாக நான் இருக்கின்றேன். இன்னும் நானும் வெளியேறவில்லை, அவர்களும் என்னை வெளியேற்றவில்லை. கட்சி கட்டுப்பாட்டை மீறி உங்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டால் உங்களுடைய அடுத்த கட்ட நிலைப்பாடு எடுக்கட்டும். அதுக்கு பின்னால் நாங்கள் சொல்றோம், இதை உங்களை மீண்டும் சந்திப்போம். இல்ல, அதற்கான காலங்கள் நாம் மட்டும் தனியாக எந்த முடிவு எடுத்துட முடியாது. எனக்கும் தலைவர் வைகோ அவர்களுக்கும் கருத்து வேறுபாடு என்பது துரையால் உருவாக்கப்பட்டது. 28 ஆண்டு காலம் அவருடைய மெய்காப்பாளனை போன்று அவருடைய சேனாதிபதியாக நான் பணியாற்றுகிறேன். அவர் இட்ட பணிகள் அனைத்தையும் செய்து முடித்தவன். துரை வந்ததற்கு பின்னால் தான் இந்த கருத்து மோதலை உருவாக்கியவர். குறைந்தபட்சம் நாகரிகம் பண்பாடு தெரியாத துரையிடம் இணைந்து பணியாற்ற முடியாத சூழல் இருந்த போதும் நான் தலைவர் வைகோ அவர்களுக்காக பொறுத்துக் கொண்டு நான் கடந்து வந்தேன். கடைசியாக ஏற்பட்ட அந்த சமரச உடன்படிக்கையின் போது கூட ஒரு பொதுவெளி எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பண்பாடோடு எப்படி பழக வேண்டும் என்பது கூட தெரியாமல் புறங்கையை எனக்கு கை கொடுத்தார். உள்ளே கொடுத்தது என்பது வேறு, வெளியே கொடுக்கின்ற போது செல்போன் இப்படி கொடுத்துட்டு இந்த கை தான் என்கிட்ட கொடுத்து பிடிக்க வச்சார். அப்படின்னா அதோட என்ன நோக்கம்? ஆக எல்லாமே துரையுடைய தவறான செய்கைகள். சமரசம் முடிந்து நான் வீட்டுக்கு செல்வதற்கு முன்பாக என் பெயரில் அறிக்கை வருகிறது, நான் மன்னிப்பு கேட்டேன், வருத்தம் தெரிவித்தேன் என்று. இதெல்லாம் எத்தனை நாளைக்கு நாங்கள் அவமானங்களை சுமந்து செல்வது? அலட்சியப்படுத்துகிறீர்கள். எனவே இதற்காகத்தான் இந்த நிலைமை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். சட்டமன்ற தேர்தல் நெருங்குகின்ற இந்த காலகட்டத்தில் மதிமுகவுடைய இந்த நடவடிக்கை என்பது ஒரு மிகப்பெரிய பிழை. அந்த பிழையை செய்திருக்கிறார்கள். அவருடைய பலனை 2026 அவர்கள் அறுவடை செய்வார்கள்.